எதிராக பிரபஞ்சத்துல நம்ம உலாவக்கூடிய தகுதியே இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம செலவு பண்றோம். செலவு பண்ணிட்டு உங்களுடைய குறைய நீங்களே தெரிஞ்சுக்கிறாம அந்த குற்றத்தை எங்க சொல்றீங்க? உன்னை உருவாக்குன இறைவன் மேல பழிய போடுறீங்க. எந்த இறைவனும் நீங்க செய்யக்கூடிய சில்லறத்தனத்தவோ, நீங்க செய்யக்கூடிய பாவத்தவோ, நீங்க செய்யக்கூடிய தப்பவோ இறைவன் செய்ய சொல்லல. அவன் கொடுக்கிறது, அவன் கொடுக்கிற விதிமுறையெல்லாம் வேற. வேதங்களை படிக்கிறாங்க, சாஸ்திரத்துகளை சொல்றாங்க, உலக நடைமுறையை இப்படித்தான் சொல்லி பல இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை நிலைப்பாட்டுல பயணம் வைக்குதானா? இல்ல. அவனுக்கு தகுந்தது மாதிரி அவனுக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு அதுல பயணம் பண்ண சொல்றாங்க. அதுல நம்ம பயணம் பண்றோம். உண்மையான ஆன்மீக பயணத்துல பயணத்தை கத்து கொடுக்கிறவனோ இல்ல அதை கத்துக்கிட்டவே அதுல பயணம் பண்றவனோ, இதுதான் ஆன்மீகம், நாங்க இப்படித்தான் பயணம் பண்ணுவோம்னு சொல்லி பயணம் பண்றவங்களோ எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் எங்க கண்ணுக்கு தெரியல. எல்லாம் வேஷம், எல்லாம் போலித்தனம். ஒரு மனிதன் தனக்காக வாழ கத்துக்கணும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பிறருக்காக வாழ கத்துக்கிட்டவங்கிட்ட உண்மை நிலை இருக்கவே இருக்காது. தனக்காக வாழணும். என் நிலை இப்படித்தான், நான் யாருக்காக தலை வணங்குற அவசியம் இல்லை. இல்ல, யாருக்காகவும் ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ தலை வணங்கணுங்கிற அவசியமே இல்லை. மரியாதை இருக்கணுமா? இருக்கணும். அது எங்க இருக்கணும்? அகத்துல இருக்கணும். உன்னைய பார்த்து கை கட்டிக்கிட்டு நின்னாத்தான் மரியாதை இருக்கிறதெல்லாம் கிடையாது. அது அடிமைத்தனம். எப்படி? அடிமைத்தனம். இறைவன் கூட என்னைய குப்புற விழுந்து கும்பிடுன்னு எல்லாம் சொல்லல. புரியுதா? மனசுக்குள்ள என்னைய எடுத்துக்கோ, உள்ள